கிதாபுர் ரிகாக் என்கின்ற சஹீஹுல் புகாரியுடைய இந்த தொடரில் நாங்கள் கடைசியாக பாபுமா யுஹ்தரு மின் ஜஹரத்தி துன்யா வ தனாஃபுசி ஃபிஹா, உலகத்துடைய அலங்காரங்கள் அவைகளில் எச்சரிக்கப்பட வேண்டியவைகளும் அதில் போட்டி போடுதல் பற்றிய எச்சரிக்கையும் என்பது சம்பந்தமாக 3 ஹதீஸ்களை நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். அந்த தலைப்பு எதற்கு என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கைக்கு பொருளாதாரம், உலக அலங்காரங்கள் அடிப்படையானவைகள், தேவையானவைகள். ஆனால் அதில் மூழ்கி விடாமலும் அதில் பிறரை பார்த்து நாங்களும் போட்டி போட வேண்டும் என்கின்ற உணர்வு வராமலும் நடந்து கொள்வதை இஸ்லாம் என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது என்பது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதில் முதலாவதாக அபு ஒபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஹ்ரைனிலிருந்து பொருளாதாரம் கொண்டு வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பற்றிய பேசிய செய்தி, அதாவது 6425வது இலக்கமாகவும், அதற்கு அடுத்ததாக உக்பத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதிலே கொல்லப்பட்டவர்கள் சுஹதாக்களுக்காக வேண்டி ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, அதாவது ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுவித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றி பேசிய இந்த உலகத்துடைய நிலைமைகள் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய செய்தி 1426வது இலக்கமாகவும், அடுத்தது 27ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் இருக்கிற நேரத்தில் இந்த உலகத்திலே இருந்து வெளியாகக்கூடிய பொருளாதாரத்தை தான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், அதிகமாக பயப்படுகிறேன் என்று கேட்ட நேரத்தில் பரக்காத்துல் அர்லன் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. பரக்காத்துல் அர்ல் என்றால் என்ன அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன செய்கிறாங்க, விளக்கம் சொல்கிற நேரத்தில் ஒரு நபி தோழர் கேட்குறாரு, வஹல் யத்தில் ஹைரு பிஷர், நன்மை தீமையை கொண்டு வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து விட்டு, லா யத்தில் ஹைரு இல்லா பில் ஹைர், நல்லது நல்லதை தவிர வேறு எதனையும் கொண்டு வராதென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லி என்ன செய்கிறாங்க, விளங்கப்படுத்தினார்கள் என்ற அந்த செய்தி 6427வது இலக்கமாக நாங்கள் பார்த்தோம். அதுதான் கடைசியாக நாங்கள் சென்ற வாரம் பார்த்த 3 அதை கொஞ்சம் விரிவான செய்திகள் அவைகள். அதில் தொடரில் இன்னும் ஒரு சில ஹதீஸ்கள் அதே தலைப்பில் இமாம் புகாரி என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். அந்த அதாவது உலக அலங்காரங்கள், உலக கவர்ச்சியில் ஒரு மனிதன் மூழ்கி விடவோ அதில் போட்டி போடவோ கூடாது என்பது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எச்சரிக்கைகள். அப்படி என்ற தொடரில் 1428வது அடுத்த செய்தியாக இமாம் புகாரி கொண்டு வரக்கூடிய இந்த செய்தி இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏண்டா, அதாவது இம்ரான் இப்னு ஹுசைன் என்றால் அதுங்க இம்ரான் தான் அதை அறிவிக்கிறார். அப்போ ரதியல்லாஹு அன்ஹுன்னு தான் என்ன செய்யணும், சொல்லணும். ஆனால் தந்தையும் முஸ்லீமாக இருந்தால் ரதியல்லாஹு அன்ஹுமாண்டு தான் என்ன செய்யும், அதில் வரும். அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமாண்டு வரும். காரணம் அவருடைய தந்தை எனது முஸ்லீமாக இருப்பதனால. அப்போ இந்த இடத்துல அதாவது இப்போ உமர் இப்னு ஹத்தாப் என்று சொல்கிற நேரத்தில் ரதியல்லாஹு அன்ஹுமான்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா தந்தை முஸ்லீமாக என்ன செய்யலை, இருக்கலை. அப்போ இங்கே இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இம்ரான் இப்னு ஹுசைனை பொறுத்த வரைக்கும் ஜமல் யுத்தம், அதுபோல் சிஃபின் யுத்தம், இது போன்ற யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்த நபித்தோழர்களில் அவரும் ஒருவர். ஒதுங்கியிருந்த நபித்தோழர்களில் இவர்களும் ஒருவர். இந்த இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக, கால ஹைருக்கும் கர்னி, ஹைருக்கும் கர்னி. இமாம் புகாரி இதை எங்கே கொண்டு வராரு, அதாவது மோகம், அதாவது உலக அலங்காரங்களில் மூழ்கி விடுதல், அதில் போட்டி போடுதல் என்ற பாடத்தில் கொண்டு வரார். ஆனால் நீங்கள் அதில் பார்க்கலாம், உலக மோகம் சம்பந்தமான எந்த சப்ஜெக்டும் அதில் இல்லை. உலக மோகம் சம்பந்தமான எந்த சப்ஜெக்டும் அதில் இல்லை. உலக மோகம் சம்பந்தமாக இதில் மூழ்கி விடுவதில், அதில் போட்டி போடுதல் சம்பந்தமாக எதுவுமே அதில் இல்லை. ஆனால் இமாம் புகாரி கொண்டு வரார், ஏன் தெரியுமா, உலக மோகம் இருந்தால், போட்டி போடுற இந்த தன்மை இருந்தால் என்ன விளைவுகள் வரும் என்று அந்த ஹதீஸ் என்ன செய்யுது, மறைமுகமாக சொல்லுது. நேரடியாக இதுதான் காரணம் என்று அதை சம்பந்தப்படுத்தி சொல்லலை. ஆனால் இதுதான் ஏற்படும் என்கின்ற காரணமால் என்ன செய்யுது, அதை என்ன செய்கிறார் இமாம் புகாரி அவர்கள் அதில் கொண்டு வரார். பாருங்க, ஹைருக்கும் கர்னி, ஹைருக்கும் கர்னி, உங்களில் சிறந்தவர்கள் கர்னி, எனது சமூகத்தினர். கர்னி என்பது நூற்றாண்டுக்கும் சொல்லுவாங்க, ஒன்றுடைய ஆரம்பத்துக்கு சொல்லுவாங்க, கொம்புக்கு சொல்லுவாங்க, விளங்கிட்ட ஆரம்பம் கர்ன். அதே போல சமூகத்துக்கும் சொல்லுவாங்க. அப்போ ஹைருக்கும் கர்னி, சமுதாயங்களில் சிறந்தது, உங்களில் சிறந்தது, இதுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் ஹைருக்கும் கர்னி, எனது சமூகம்தான், எனது சமூகம், நான் வாழக்கூடிய இந்த சமூகம். சும்மல்லதீன யலூனஹும்,
பின்னர் அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், பின்னர் அவர்களுக்கு தொடர்ந்து வரக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், பின்னர் அவர்களை தொடர்ந்து வரக்கூடியவர்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் இங்கே இம்ரான் இப்னு ஹுசைன் சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு ஃபமா அத்ரி கால இம்ரான் ஃபமா அத்ரி, எனக்கு தெரியாது. கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத கௌலிஹி மர்ரதைனி அவு ஸலாசன், இப்படி எனக்கு இதை தொடர்ந்து வரக்கூடிய சமூகம், இதை தொடர்ந்து வரக்கூடிய இப்படி 2 சமுதாயத்தை சொல்லி போட்டு இப்போ நான் சொல்ல போகிறத சொன்னாங்களா, 3 சமுதாயத்தை சொல்லி போட்டு இதை இப்போ சொல்ல போகிறத சொன்னாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதில் எந்த சமுதாயம், எனக்கு பின்னால் உள்ள சமுதாயம், இது 2 அது மட்டும்தான் சொன்னார்களா அல்லது 3 இப்போ நான் சொன்ன மாதிரி 3 இதையும் சேர்த்து சொல்லிட்டு அதை சொன்னாங்களா என்பது எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். ஃபமா அத்ரி, எனக்கு தெரியாது சொல்லிட்டு சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்ற பட்டியலை சொல்றார். அதுக்கு முன்னால கர்ணி, எனது சமூகம், எனது நூற்றாண்டு, இது எப்படி நம்ம மொழிபெயர்க்கிறோம்னா வளமையில சிறந்த நூற்றாண்டு, எனது நூற்றாண்டு, இப்படியே நாங்கள் அந்த பேச்சில் பழகி இருக்கிறோம். ஆனால் இந்த நூற்றாண்டு என்று சொன்னாலும் சரி, சமூகம் என்று சொன்னாலும் சரி, எப்படி விளங்கணும் தெரியுமா? நம்ம எப்படி விளங்கிட்டோம்னு சொன்னால், சிறந்த நூற்றாண்டு ரசூலுல்லாஹ்வோட நூற்றாண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்டா அதுக்கு பின்னால் என்ன 100 100 100 300 வருடம்னு எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் 300வது வருடத்தில் வந்த விதத்துக்களும் குஃபுர்களும் சாதாரணமானதல்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நூற்றாண்டை பாராட்டி இருக்கவே இயலாது. அவ்வளோ விதத்தும் குஃபுர் பிரச்சனைகளும் இஸ்லாமிய சமுதாயத்தில் நுழைஞ்சுது. அதனால் இன்றையோட ஒப்பிடக்கிறது குறைவாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தன்னு சொல்கிற அளவுக்கு சிறந்ததாக என்ன செய்யலை, இருக்கல. அதனால் எப்பயும் நூற்றாண்டு சமூகம் என்று விளங்கிக்கணும். எப்படி தெரியுமா? ஒரு சமுதாயம் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் ஒரு 50 தாண்டுகிற நேரத்தில், அந்த சமுதாயத்துடைய காலப்பகுதி 50 தாண்டுகிற நேரத்தில் மற்ற சமுதாயம் அரைவாசி பகுதி என்ன செஞ்சு இளம் வயசுக்கு வந்துடும். அதாவது ஒரு சஹாபாக்கள் உதாரணமாக 100 வருஷம்னு வைங்க, உதாரணத்துக்கு 50 வருடத்தை நபித்தோழர்கள் அடைஞ்சிட்டாங்கடா, இது உதாரணத்துக்கு சரியா. நபித்தோழர்கள்ட மற்றவங்களோட தாபீன்கிட்ட வயசு 25 என்ன செஞ்சிடும், அடைஞ்சிடும். இவங்க 100 ஆகிட்டாங்கடா, அவங்க ஒரு 50 என்ன செஞ்சிருவாங்க, அடைஞ்சிருவாங்க. அப்போ ஒரு சமூகம் என்றது ஒரு 120 100க்குள்ள 2 சமூகம் என்ன செஞ்சிடும், முடிச்சிடும். 100 120க்குள்ள 2 சமூகத்துடைய காலப்பகுதி எண்டுக்கு வந்துடும். எனவே நூற்றாண்டு என்ற கணக்கில் என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரி ஒரு சில நபித்தோழர்கள் தான் என்ன செஞ்சாங்க, அந்த டாக்கெட்டுக்கு போனாங்க. மற்றவங்கெல்லாம் என்னது 60 70 அதோட முடிஞ்சுது. இப்படி தான் இருந்தாங்க. அதனால சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் நூற்றாண்டு என்று மொழிபெயர்ப்பது பொருத்தம் இல்லை. எப்பொழுதும் எனது சமூகம், அதை தொடர்ந்து வரக்கூடிய சமூகம், அதை தொடர்ந்து வரக்கூடிய சமூகம். அன்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இந்த கர்ன் என்ற சொல் நூற்றாண்டு என்ற கணக்கில் யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கல. எப்போ நூற்றாண்டு என்ற சிந்தனை அப்போ இருக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கல, இந்த நூற்றாண்டு சிந்தனைக்கு தானே அது இருக்கல. ஹதீத்தில் வருது, ஒரே ஒரு ஹதீத்தில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்றைக்கு உயிரோடு இருக்கின்றவர்கள் யாரும் ஒரு 100 வருடத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதில் ரசூலுல்லாஹ் கர்னை சொல்லலை, மிஆ 100 அப்படின்னு சொல்றாங்க. 100 என்ற ஆண்டுக்கு இந்த தசாப்தம் 10 வருடம் 100 இப்படி என்ற ஒரு சிறப்பம்சங்கள் அன்றைக்கு என்ன செய்யலை, இருக்கல. அதனால சமூகம் என்று தான் மொழிபெயர்க்க வேண்டும். 3 சமூகத்துடைய முடிவுகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சமூகத்தையும் சேர்த்து 150 140க்குள்ள என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிச்சு. டோட்டல் 3 சமூகமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த சிறந்த சமூகம் அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வோட மரணத்தோட அவங்களோட காலத்துடைய கடைசி பகுதி, ரசூலுல்லாஹ்வோட மரணத்தோட அவங்களோட காலத்துடைய ஆரம்ப பகுதி இல்லை. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களில் உள்ளவர்கள் தான். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த சமூகத்தில் உள்ளவர். ரசூலுல்லாஹ்களே மௌத்தாகிறாங்கடா, நபித்தோழர்களும் மௌத்தாகிற காலப்பகுதி தான் அது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதும் நபித்தோழர்களுடைய மரணமும் ஒரே சமூகத்தை சேர்ந்தது. அப்போ அந்த சமுதாயம் இந்த ஹிஜ்ரி எத்தனை மரணிக்குது எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 20 30 இப்படி தான். அப்போ தாபீன்கள் வளர்ந்துட்டாங்க, தாபீன்கள் வளர்ந்துடுறாங்க. அப்போ தாபீன்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு 50 60 தாபீன்களோட காலப்பகுதியை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அங்கே தாபீன்களோட பகுதி என்ன செஞ்சிடும், அங்கே வளர்ந்து கண்டு வரும். இப்படியே ஒரு 120 140 150 கடைசியாக என்ன செய்யலாம், நம்ம வைக்கலாம். அதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்து. 3 சமூகம் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ். 4வது சமுதாயத்தை சொன்னாங்களா இல்லையான்றது அதில் இல்லை. 3 சமூகங்கள் அப்படியே நம்ம சொன்னோம் என்று சொன்னால் இந்த 150க்குள்ளே அந்த சமுதாயத்தோட எல்லா விஷயங்களும் முடியுது. இந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது ஹிலாஃபத்து எல்லா யம்தி, அதாவது இது மா யஸாலு ஹாதா தீனு காயிமன் ஹத்தா யம்தி ஃபீஹி 12 கலீஃபா. ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் 12 கலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, லா யஸாலு ஹாதா தீனு காயிமன் ஹத்தா யம்தி ஃபீஹி 12 கலீஃபா.
இதை வச்சு தான் இத்தனை சரியா உருவாயிடுச்சு. ஏன்னா 12 இமாம்கள் அந்த கோட்பாடு. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா அதல்ல, இஸ்லாம் உறுதியாக இருந்து கொண்டிருக்கும் 12 ஹலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும், அது தொடர்ச்சியாக உள்ள செய்தி. அது அப்போ 12 ஹலீஃபாக்கள் போகும் வரைக்கும் உமையாக்களுடைய கடைசி பகுதி. அதுவரைக்கும் கொள்கை பிரச்சனைகள் ஆட்சிக்கு என்ன செய்யல, வரல. ஆட்சியில் அநியாயங்கள் ஒன்றென்று இருந்தது, அநியாயமான அணுகுமுறைகள் அவைகள் இருந்தது. கொள்கை பிரச்சனைக்கு சப்போர்ட்டிங் என்ன செய்யலை, ஆட்சியில் இருக்கல. ஆனால் பிற்காலம் இருக்குதே, உள்ள விதத்தை ஆட்சி வரைக்கும் என்ன செஞ்சாங்க, உள்வாங்கினாங்க, ஆட்சி வரைக்கும் எடுத்தாங்க, அதை கொள்கையை மாற்றினாங்க. அடுத்தது இங்கே உமையாக்கள் என்பவர்கள் சஹாபாக்களோட போட்டி போட்டு சஹாபாக்களை வெட்டி ஆட்சிக்கு வரணும்னு என்ன செய்யலை, நினைக்கல. ஆனால் அப்பாசியர்கள் உமையாக்களை கொலை செய்கிறதுல என்ன செஞ்சாங்க, குறியாக இருந்தார்கள். வரலாற்று என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 3 நூற்றாண்டு என்பது ஏதாவது 2ஆம் நூற்றாண்டை கூட முழுமையாக என்ன செய்யாது, உள்ளடக்காது. அடுத்தது முதல் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு அப்படின்ற எப்போ விளங்கணும்னா, உதாரணமாக அதாவது ஒரு அறிஞரை பற்றி சொல்கிறோம், இவர் 220ஆம் ஆண்டு மரணித்தார் அப்படின்னா அது 3ஆம் நூற்றாண்டு, அது 3ஆம் நூற்றாண்டு. ஆனால் 3ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பம், 3ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பம். நம்ம 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறது நம்ம அந்த இயற ஆரம்பித்ததுலேருந்து அந்த வருஷத்துக்குள்ளே தான் என்ன செய்வாங்க, அதை கணக்கெடுப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ஹைருக்கும் கர்ணி சும்மல்லது ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புன்னு சொன்னதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். எப்படி அந்த சமுதாயம் இருந்தது, அந்த சிறப்பு எப்படி என்பதை அப்ளை பண்ணி பார்த்தா தான் ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைக்குரிய அது பொருத்தமான ஒரு விளக்கம் என்ன செய்யும். நம்ம தவறாக விளங்கிட்டு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதை எடுத்த மட்டும் சொன்னால் 3ஆம் நூற்றாண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லா விதத்தும் முடிஞ்சிட்டு. இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய விதத்தில் எல்லாமே என்னது முடிஞ்சிட்டு. அதனால் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, விளங்கிடக்கூடாது. ஹதீஸை சரியாக விளங்கணும். ரசூலுல்லாஹ் இதில் நூற்றாண்டு என்று சொல்வதை நூற்றாண்டு மொழிபெயர்த்தாலோ சமூகம் என்று மொழிபெயர்த்தாலோ அது சமூகத்துடைய அந்த கணக்கில் தான் என்ன செய்யணும், நம்ம அதை எடுக்க வேண்டும். எல்லாம் 150 வருடத்துக்குள்ள என்ன செய்கிறது, இந்த 3 சமூகங்களும் முடிந்து விட்டன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதை எப்படி சொல்லலாம், மற்ற மாதிரி சொல்கிறேன்டா, சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், விளங்கிட்டா, சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபி, அதை சொல்லிட்டா லேசு எங்களுக்கு. சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள் சொல்லிட்டா அந்த அம்சம் எங்களுக்கு ஓகே ஆயிடும். ஏன்னா நபித்தோழர்களை சந்தித்தவர்கள், சுலானை சந்தித்தவங்க நபித்தோழர்களை சந்தித்தவர்கள், அவர்களை சந்தித்தவர்கள். அப்போ இந்த இதுக்குள்ளே என்ன செஞ்சிடும் முடியுது. ரசூலுல்லாஹ் பாராட்டினது என்னது, தபு தாபீன்கள் வரைக்கும், தாபீன்களை ஃபாலோ பண்ணுகின்றவர்கள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பாராட்டினார்கள் என்பது அர்த்தம். இப்போ இதில் செய்தி ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு ஏன் சிறப்பு சொன்னாங்க அதிலே வருது. அந்த சமுதாயத்துக்கு ஏன் சிறப்பு சொன்னார்கள் அப்படி என்றா, சும்ம யகூனு பஅதஹும் கௌமுன் யஷ்ஹதூன வலா யுஸ்தஷ்ஹதூன், சும்ம யகூனு பஅதஹும் கௌமுன் யஷ்ஹதூன் வலா யுஸ்தஷ்ஹதூன், பின்னர் ஒரு சமுதாயம் உருவாகும், அதுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்டா, யஷ்ஹதூன் வலா யஸ்தஷ்ஹதூன், இது உடனே உருவாகுவார்களா அல்லது அங்கே கொஞ்சமாக ஆரம்பித்து அபிவிருத்தி அடைஞ்சு இப்போ இன்றைய நூற்றாண்டு மாதிரி முழுமை அடையுமா, அது அதில் என்னது இல்லை. அதில் எப்படி வருதுன்னா, சும்ம யகூனு பஅதஹும் கௌமுன் யஷ்ஹதூன், பின்னர் ஒரு சமுதாயம் உருவாகும், யஷ்ஹதூன் சாட்சி சொல்வார்கள், வலா யுஸ்தஷ்ஹதூன் சாட்சிக்கு வாங்காண்டு யாரும் கூப்பிட்டிக்க மாட்டாங்க, சாட்சிக்கு வாங்காண்டு யாரும் கூப்பிட்டிக்க மாட்டாங்க. இன்றைக்கு நிறைய பேர் திருமணத்துக்கு சாட்சிக்கு பேர் எழுதிப்பாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க எத்தனை சாட்சி நீங்கள் சொல்லிக்கிறீங்கன்னு தெரியாது. நிறைய திருமணத்துக்கு பாஞ்சு கொண்டு முன்னுக்கு போய் நான் சாட்சி என்றுவாங்க. ஆனால் எத்தனை திருமணத்துக்கு இவர் சாட்சி சொல்லிக்கிறாரு ஏது அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் திருமணம் இப்படி சாட்சி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. திருமண மஜ்லிஸ்களில் குறிப்பாக அன்றைக்கு யாரோ ஒருத்தர் முக்கியமான ஒரு நபர் வந்துடுவார், அவரை என்ன செஞ்சிருவாங்க, முற்படுத்திடுவாங்க. அவர் அதுக்குரிய என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சாட்சி சொல்கிறவங்க திருமண மஜ்லிஸில் நிறைய என்ன செய்யலாம், நீங்கள் காணலாம். முதலா சாட்சி அவங்களோட பேர் என்ன அப்படின்னு எழுதிக்கணும், அவருக்கு இதுக்கு என்ன ரிலேஷன், ஆனால் அவர் சாட்சி சொல்லிடுவார். இந்த பண்பு சஹாபாக்கள காலத்தில் என்ன செய்யல இருக்கிறது. சாட்சி என்பது இஸ்லாத்தில் எந்த விஷயத்தில் சாட்சி சொன்னால் அது இறைவனை வச்சு சாட்சி சொல்கிற விஷயம். இறைவனை சாட்சி என்பது இஸ்லாமிய பார்வையில் ஒருத்தரோட களத்தை எடுக்கக்கூடிய இடத்துக்கு வருது, மரண தண்டனைக்கு வருது. அப்படி இந்த விபச்சாரத்துக்கு 4 பேர் சாட்சி சொல்கிறாங்கன்னா அது என்ன, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான அந்த சாட்சி. இந்த சாட்சியம் என்கின்ற பகுதி, அதாவது சொல்ல முந்தைய ஓடி சாட்சி சொல்கிற மாதிரி என்ன செய்வார்கள், இருப்பார்கள். பாருங்க, யஷ்ஹதூன வலா யுஸ்தஷ்ஹதூன் சாட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஆனால் சாட்சி சொல்வார்கள். வயஹூனூன் வலா யுத்தமனூன் மோசடி செய்து கொண்டே இருப்பார்கள். வலா யுத்தமனூன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அமானிதத்தை அவரிடத்தில் ஒப்படைக்க முடியாது, அந்த அமானித பேணுகின்றவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். வயன்சுரூன் வலா யஃபூன் நேர்ச்சை வைக்கிறதுல வேகமாக இருப்பார்கள், நிறைய பின்தங்குவார்கள். நேர்ச்சை வச்சா அன்றைய நபித்தோழர்களுடைய அந்த நேர்ச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜாகிலிய காலத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நேர்ச்சை வைக்கிறாங்க. ஜாகிலிய காலத்தில் நேர்ச்சை வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு போகிற ஹுனைன் யுத்தம் நடக்குது,
அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் நதர்து ஃபில் ஜாஹிலியா நான் அத்தக ஃபில் மஸ்ஜித், நான் வந்து மஸ்ஜிதில் ஏத்திகாஃப் இருக்கணும் மட்டும் ஜாஹிலியா காலத்தில் என்ன செஞ்சேன், நான் ஒரு நேர்ச்சை வச்சு இந்த நிறைவேற்றவான்னு கேட்டாங்க. ஒரு நாள் இருக்கணும் மட்டும். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஓஃபி நதரக், நிறைவேற்றுங்க. நான் பள்ளியில் போய் ஒரு நாள் ஏத்திகாஃப் இருக்கிறது. அதுக்கு போய் என்ன செஞ்சார் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஏத்திகாஃப் இருந்தார்கள். நாங்கள் புகாரி முஸ்லீமில் செய்தி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எப்போ வச்சது, அதாவது 14-15. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, ஜாஹிலியா காலத்தை வச்சு இங்கே ஒரு கணக்குக்கே என்ன செய்யாது வராதுன்னு விட்டுருவோம். ஆனால் அவங்களோட பார்வையில் அப்படி இருக்கல, நேர்ச்சை நிறைவேற்றணும், நேர்ச்சை நிறைவேற்றணும் என்ற மனது இருந்தது. அப்போ பாருங்க, ஒயன் துருவன வலா யஃபூன், நேர்ச்சை வைப்பார்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். வயதுஹரு ஃபீஹி முஸ்ஸிமன், கொழுப்பு அதிகரிக்கும் நாங்கள் சொல்லலாம். அன்றைய காலகட்டம் கொழுப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நாங்கள் சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ், எப்படி கொழுப்பு அதிகரிக்கும். தமிழ் புகாரியுடைய டிரான்ஸ்லேஷன் பாட்டு பிரக்கெட்டில் பருமன் தொந்தி என்று போட்டிக்கிறாங்க. எப்படி போட்டிக்கிறாங்க, பிரக்கெட்டில் தொந்தி அப்படின்னு போட்டிக்கிறாங்க. ஏன்னா கொழுப்பு விளங்குறடா, அதுதானே கொழுப்பு விளங்குறட, தொந்தின்னு போட்டிக்கிறாங்க. அப்போ என்னன்னா சிமன் அப்படின்றது கொழுப்பு விளங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்குது. அப்போ என்னன்னு சொன்னால் இது அதிகரிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், பாருங்க எப்படி இருக்குன்னு. வயதுஹரு ஃபீஹி முஸ்ஸிமன், அதாவது அவர்களிடத்தில் கொழுப்பு அதிகரிக்கும். அப்படின்னு அர்த்தம். கொழுப்பு அதிகரிக்க மாட்டா என்ன, ரசூலான காலத்து இந்த ஒத்தருக்குமே கொழுப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சௌதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொளுத்தவர்கள், சௌதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொளுத்தவர்கள், கொளுத்த நபி தோழர்கள் இருந்தார்கள். ஆனால் பார்க்குறவர்கள் 75 பேர் கொளுத்தவர்களாக என்ன செய்யலை இருக்கல. இந்த காலம் எப்படி இருக்கும் தெரியுமா, கொழுப்பு அதிகரிக்கும். யாரை பார்த்தாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன கொழுப்பு அதிகரிக்கும் போட்டுட்டு வணங்கிட்டா இது அதிகரிக்கும் சொல்லுவாங்க. அப்போ என்னத்தை ரசூல் இங்கே சொல்ல வராங்க, புகாரி இமாம் இதை கீழே கொண்டு வராங்கடா, என்னத்தை சொல்ல வராங்க தெரியுமா, இதெல்லாம் உலக மோகத்துடைய அடுத்த விளைவு. உலக மோகத்துடைய பொருளாதாரத்தில் விடுங்க, ஒரு சாப்பாட்டிலேருந்து எங்களுக்கு என்னது எழும்புறதுக்குரிய அளவுக்கான டேலண்ட் மனசில் என்னது இல்லை. பெரிய பொருளாதாரத்தை விட்டு கொடுப்பதெல்லாம் ஒரு பக்கம், ஒரு நல்ல டேஸ்டான ஒரு சாப்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சாப்பாடு வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழம்பு வருது, ஒரு கால் பகுதி ரசூல்லாம் சாப்பிட்றாங்க. 2, 3, 4 விளங்கிட்டா, இதை ரசூல் ஸல்லல்லாஹு சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. மறுபடியும் கேட்ட டைமில் அவ்வளோதான் அல்லாஹ்வின் தூதரே ஒரு ஆட்டுக்கு இருக்க மாட்டாங்க, சரியா, அதுக்கங்கெல்லாம் இல்லைன்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் போயிருக்க இன்னொன்று கண்டிருப்பீங்கன்னு, நீங்கள் போயிருக்க இன்னொன்று கண்டிருப்பீங்கன்னு. அப்புறம் ரசூலாங்க நிறைய தின்னாங்களா இல்லையாங்க, நிறைய சாப்பிட்டாங்க. ஆனால் இது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனால் நம்ம ரசூலாங்க வளமையாக சாப்பிட்டது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாதிரி சாப்பிட்றோம். ரசூலாங்க வளமையாக என்ன செய்வாங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. இது நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை, அது சரியா. கூடுதலாக சாப்பிட்றதா நம்ம இன்றைக்கு நம்ம கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்காக கொஞ்சம் சாப்பிட்டோன்னு வரலாற்றுக்காக சொல்கிறோமே தவிர நம்மகிட்ட அது என்னது இல்லை. அப்போ என்ன விஷயம் தெரியுமா, சுஃபியான சௌரி நினைக்கிறேன், அவர்கிட்ட கேட்குறாங்க ஜுஹுதண்டா என்ன, உலகப்பற்றின்மைண்டா என்ன. அப்போ அவர் விளங்கப்படுத்துறாரு, நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் உனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டாய், உடல் வந்து உடலுக்கு எவ்வளோ சக்தி இருக்கு அவ்வளோ எடுத்துட்டேன். ஆனால் அதுக்காக உனக்கு ஆவல் இருக்குது, அதில் வயிறுன நிரம்பல ஆவல் இருக்குது. இந்த நேரத்தில் உன்னால் எழும்ப முடியுமெண்டா அதான் ஜுஹுதன்னா, அதான் உலகப்பற்றின்மை. அது வானாண்டு எனக்கு எழும்ப முடியுமெண்டா அதுதான் உலகப்பற்றின்மை என்று சொன்னாங்க. நம்ம எழும்புவோம், சாப்பாடு பிரச்சனைக்கு நம்மளுக்கு சாப்பிடையெல்லாம் இருக்கும், அந்த நிமிடத்துக்கு சாப்பாடு நல்லா இருக்கும், வயிற்றுக்கு சரி வராது. இது மாதிரி எலும்புமே தவிர டேஸ்டாக இருக்குது, சாப்பாடும் இருக்கின்றா, அப்படி நம்ம எழும்பினது குறைவு. அப்படி எழும்பியது குறைவு என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதை நபியர்கள் சொன்னார்கள். அதாவது ஒரு காஃபிராக இருக்கிற நேரத்தில் 7 குடலால் சாப்பிட்றாங்க நாங்கள் சொல்லலாம். புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி என்னது, அதாவது 7 குடலால் ஒரு முஸ்லீமாக இருக்கிற நேரத்தில் ஒரு குடலால் தான் என்ன செய்கிறாரு அவர் சாப்பிட்றாருன்னாங்க. அப்படின்னா என்ன, அங்கே உள்ள அவனுடைய அந்த மனசில் உள்ள அந்த சிந்தனை போக்கு, அவனுடைய பதவிக்கு ஏற்ப அவனுடைய ஆர்வம் அதில் கூட இருக்கும். ஒரு முஸ்லீமாக இருக்கிற நேரத்தில் அவன்கிட்ட அந்த ஆர்வம் என்ன செய்யும், குறைவு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்யும், எல்லாம் போகும் வரும் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இது நம்ம மக்களில் சாப்பாடு விஷயங்களில் நம்ம எல்லா விஷயத்திலையும் இப்படி ஒரு முகஸ்துதி என்ற லெவலுக்கு போகிறோம். இன்னொருத்தரை கவனிக்கிறது கூட சஹாபாட காலத்தில் எப்படி இருந்தது, யாரா 2 பேரை கூட்டிகிட்டு போங்கன்னா கூட்டிகிட்டு போங்கன்னுவாங்க, 3 பேரை கூட்டிகிட்டு போங்களா கூட்டிகிட்டு போங்கன்னுவாங்க, ஒருவரில் சாப்பாடு இருந்தால் 2 பேருக்கு போதும் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, யாரையும் நம்ம விருந்துக்கு அழைச்சிட்டு போகிறோம் இல்லை. காரணம் விருந்தளிக்க கூடாதுன்றதில்லை, அவருக்கு இதை கொடுக்கிறதா, அவருக்கு இதை கொடுக்கிறதா, இருக்கிறத கொடுக்கிறோம் என்பதல்ல, அவருக்கு இதை கொடுப்பதா அப்படி என்பது. இந்த அளவு இது. அது மட்டுமல்ல, அவரும் அப்படி நினைப்பாரான்னு கேட்டால் அவரும் அப்படி இல்லை. ஒரு விருந்தாளியை அழைச்சிட்டு போய் ஏலாட்டு சொல்ல வேண்டியது தானே, அழைச்சிட்டு போய் என்ன தந்தான் தெரியுமா, அவர் அதே மனநிலை தான் இருக்கிறார். அப்போ இவனுக்கு நியாயமான ரீசன் கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பேசுகிறாக்கள் தான் கூட என்பதனால கூட்டிகிட்டும் போகிறாங்க. இல்லை, நம்ம அப்படி தெரியக்கூடிய மக்கள் கொஞ்சம் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதனால் இந்த மாதிரியான ஆடம்பரம்
என்றைக்கு உணவுல காட்டப்படுதோ, சாதாரண விஷயத்திலே மனிதன் அதை விட்டு கொடுக்க தயார் இல்லை என்றால் அவன் மற்ற எல்லா விஷயத்திலும் என்ன செஞ்சிருப்பான், மோசடி நிலைமைக்கு போயிருப்பான் என்பதனால தான் இமாம் புகாரி என்ன செய்கிறாரு, இது எந்த இடத்துல கொண்டு வர அமானித மோசடி நடக்கும், சாட்சிகள் சொல்லப்படுவதற்கு முன்னால் வேகமாய் போய் சொல்லுவாங்க, அவர்களுக்கு மத்தியில் கொழுப்பு அதிகரிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை நாளில் அதாவது அதீம சமீன் கொளுத்த சில பெருத்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே வருவார்கள், ஒரு ஈயுடைய இறகுக்கும் அல்லாஹ் மரியாதை கொடுக்க மாட்டானா, ஒரு ஈயுடைய இறகுக்கும் அவருக்கு எந்த மரியாதை என்ன செய்யாது, இருக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னா என்ன, இங்க வந்து விமர்சிக்கப்படுவது கொழுப்பையோ மெலிவையோ அல்ல, அது மனிதனுடைய இயல்பில் ஏற்படக்கூடியவைகள். இதற்கு பின்னால உலக மோகம் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்தால், இயல்பல்ல உலக மோகம் உங்களை கொண்டு வந்திருந்தால் அது அந்த காலத்திலே விளங்கும். எப்படி 75% இந்த நிலைமை யாருக்கும் வர என்னது வாய்ப்பில்லை. ஒரு சமூகத்தில் அதுதான் கூட வருதுண்டா எங்கேயோ என்ன செய்யுது பிரச்சனை இருக்கிறது என்பது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், நினைச்சு பாருங்க, ஒரு சமுதாயத்துடைய வீழ்ச்சி அதனுடைய பலகீனத்தை ரசூலுல்லாஹ் எங்கிருந்து யோசிக்கிறாங்க, கொழுப்புலிந்து யோசிக்கிறாங்க, மெட்டீரியலாக யோசிக்கிறாங்க, எங்கேயோ ஒரு அம்சத்தில் யோசிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இது வஹி, இது வஹியுடைய அம்சத்திலிருந்து பேசப்படக்கூடிய விஷயங்கள். அன்புள்ள சகோதரர்களை, உலக மோகத்தில் நம்ம குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வெறும் பொருளாதாரத்தை மட்டும் கற்பனை பண்ணக்கூடாது. நம்ம எதிலெல்லாம் தேவையில்லாத ஆர்வத்தில் இருக்கிறோம் என்ற பகுதியை என்ன செய்யணும், நாமல் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களை, 6429 அடுத்த ஹதீஸ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது இம்ரான் இப்னு ஹுசைன், இது அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, இதுல வருது அப்துல்லாண்டு தான். ஆனால் அப்துல்லாண்டு வந்தாலே அது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தான். அப்துல்லாண்டு வந்தாலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு சுபைர், அப்துல்லா இப்னு உமர், அதே போல அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அடுத்தது 4 நபித்தோழர்கள். சரியா, இந்த 4 நபித்தோழர்களில் அப்துல்லா இப்னு ஜாபிர் இப்னு அப்துல்லா, இன்னொருத்தர் நான் மொத்தமாக அப்துல்லா அப்துல்லா இப்னு அப்பாஸ், 4 பேர்கள், அப்துல்லா இப்னு சுபைர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர். இந்த 4 பேர்கள் அப்துல்லா என்று பொதுவாக வந்தால் அது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் செய்யும் குறிக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال خيرُ الناس قرني, சமூகங்களில் சிறந்தது எனது சமூகம், சும்மல்லதீன யலூனஹும், பின்னர் அதை பின்னர் தொடர்ந்து வரக்கூடியவர்கள், சும்மல்லதீன யலூனஹும். இதில் சந்தேகம் என்ன செய்யலை, வரலை. அது இம்ரான் இப்னு ஹுசைன் சொன்ன சந்தேகம் அதில் இல்லை. அப்போ 3 சமுதாயம், ரசூலுல்லாஹோடு உள்ள சஹாபாக்கள் சமுதாயம், தாபீன்கள், தபு தாபீன்கள், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இவர்களுடைய சிறப்புக்கு காரணம் அவர்கள்ட்ட இது இருக்கலை என்பது, நல்லா புரிஞ்சு, அவர்கள்ட்ட இது இருக்கவில்லை என்பது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சும்ம யஜீஉ மின் பஅதிஹிம் கௌமுன், அதுக்கு பின்னால ஒரு சமுதாயம் உருவாகும், தஸ்பிகு ஷஹாதத்துஹும் ஐமானஹும் வ ஐமானுஹும் ஷஹாதத்துஹும், சாட்சியமா சத்தியமா என்று போட்டி அவர்கள்ட்ட இருக்கும். சாட்சியத்துக்கு முன்னால சத்தியம் வந்துடும், சத்தியத்துக்கு முன்னால சாட்சியம் வந்துடும். சாட்சியம் என்பது ஒரு பகுதி இஸ்லாத்தில், சத்தியம் என்பது இன்னொரு பகுதி. ஆனால் அவங்களோட வேகம் எப்படி இருக்கு தெரியுமா, நான் சாட்சி சொல்றேன் வல்லாஹி, நான் சாட்சி சொல்றேன் வல்லாஹி, சாட்சியத்தை முந்தி அந்த சாட்சிக்கே வெயிட் இருக்காது. சாட்சியம் சொல்ல நான் முன் வருகிறேன் அப்படின்னு சொன்னாலே சஹாபாக்கட காலத்தில் வெயிட் இருக்குது. இன்றைக்கு எவன் சாட்சியம் சொல்ல வந்தாலும் வல்லா இவன்ன்றான், ஏன் சாட்சியத்துக்கு வெயிட் இல்லை, வழங்கிட்டா அந்த லெவலுக்கு ஆகிட்டு. அல்லாவின் மீது ஆணை என்று சொல்லு, சாட்சியம் சொல்றேன் வெயிட். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாட்சியத்தோட சத்தியமும் முந்திரும், சத்தியத்தோட சாட்சியம் முந்திரும். சாட்சியம் வேறு சத்தியம் வேறு, சத்தியம் இருந்தால் சாட்சியம் உள்ளால நுழைஞ்சிரும், சரியா? ஆனால் சாட்சியம் இருக்கிறது சத்தியம் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் இது என்ன செஞ்சிடும், வேகமாக போட்டி போட்டுக்கொண்டு இதில் ஈடுபடுவார்கள். தாங்க எதை சொல்கிறோம், எதுக்காக வேண்டி சொல்கிறோம், இது விசாரிக்கப்படுமே என்பதை பற்றி எந்த சிந்தனை என்ன செய்யாது அவர்களிடத்தில் இருக்காது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது உலக மோகத்துடைய விளைவு, உலக மோகத்துடைய விளைவு என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இமாம் புகாரி அவர்கள் இந்த தலைப்பில் என்ன செய்கிறார், இந்த ஹதீஸெல்லாம் இந்த தலைப்பு கீழே கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, 6430 இலக்கம். இதில் இந்த 2 ஹதீஸ்லையும் நம்ம புரிஞ்சு கொண்ட பண்புகளை பாருங்க. யஷ்ஹதூன வலா யுஸ்தஷ்ஹதூன், சாட்சிக்கு அழைக்கப்படாமல் சாட்சி சொல்லுதல். வயஹூனூன வலா யுத்தமனூன், மோசடி, அமானிதங்களை அன்றைக்கு அமானிதத்தை வாங்குறதுக்கே பயப்படுவாங்க, அமானிதத்தை வாங்கிட்டு மோசடி செய்யறதுக்கு இன்றைக்கு பயப்பட மாட்டாங்க. 2. 3வது நேர்ச்சை வைப்பார்கள், வலா யஃபூன், நிறைவேற்ற மாட்டார்கள். 4வது ஒரு பண்பல்ல, கொழுப்பு அதிகரிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது. ஆனால் இந்த 3உடைய குணவியல்பு தான் அது. இந்த 3 ஏற்படுவதற்கான காரணியாக பின்னணி என்ன செய்து, அந்த மாக்கல் மஷ்ரபுகளில் இவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் உண்டு. இந்த ஹதீஸில் 4வது என்ன, சாட்சியமா சத்தியமாண்டு முந்திக்கொண்டு என்ன செய்வாங்க, அதில் ஈடுபடுவார்கள். இந்த 4 பண்புகளும் நபித்தோழர்களுடைய காலத்தில் இருக்கவில்லை. மனிதன் அடிப்படையில் 1-2 பேர் தவறு செய்யலாம்,
ஆனால் அவர்கள்ட்ட பொதுவாக இந்த பண்பு என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்போ உதாரணமாக ஹதீஸ் கலையில் நீங்கள் பார்க்கலாம், நபித்தோழர்கள் மற்ற எல்லாற்றையும் நம்பகத்தன்மையை பார்ப்பாங்க, மனநத்தன்மை அறிவுத்திறமையாக பார்ப்பாங்க. ஆனால் நபித்தோழர்கள்ட்ட ரெண்டே பார்க்க மாட்டாங்க. சரி, நம்பகத்தன்மை பார்க்காம இருக்கிறது ஒரு நியாயம்னு சொல்லலாம். ஏன்? நபித்தோழர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தவர்கள், அவர்கள்ட்ட அசில் பொய் சொல்லாமை தான். அசில் பொய் சொல்லாமை தான். மனிதன் அடிப்படையில் ஒன்றொன்று பொய்கள் நடிக்கலாம், ஆனால் ஒரு நாளும் ஹதீஸ்கள் அந்தந்த விஷயங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நபித்தோழர் சொல்ல மாட்டாங்கன்றது நம்பிக்கை. மனநத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம யோசனை என்ன செய்யலாம், வரலாம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதுதான் காரணம். சஹாபாக்கள் எப்பொழுதும் தமக்கு தெரிந்ததை சொல்வதில் அவசரப்பட்டது கிடையாது. பாஞ்சி விழுந்துட்டு சாட்சி சொல்றது கிடையாது. பாஞ்சி விழுந்துட்டு நான் கேட்டேன் அப்படின்னு என்ன செய்யறது இல்லை, முன்னுக்கு வருவது கிடையாது. எந்த அளவுக்கு சில நபித்தோழர்களோடு நாங்கள் இருந்திருக்கிறோம், ஒரு வருஷமா ஒரு ஹதீஸும் சொல்ல மாட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையே நான் கேட்டதில்லை அவங்கள்ட்ட. அவங்க என்ன செய்வாங்கன்னா கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்களே, நாங்கள் ஒரு காலம் இருந்தது ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறத நம்ம சொல்கிறதுக்கு ஆர்வப்பட்டோம், ஆனால் இன்றைக்கு பொய் பரவி விட்டது, அதற்குள்ளே நான் இந்த செய்தியை சொல்வதற்கு என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன் என்றாங்க. எத்தனையோ நபித்தோழர்கள் அவுகமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னாங்க, அவுகமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவுகமா கால ஒரு ஹதீஸை சொல்லிட்டு அல்லது நபியவர்கள் சொன்னது போன்று, அப்படி நபியவர்கள் சொன்னது போன்று இப்படி சொல்ல பழகி இருந்தாங்க. இதுதான் காரணம். அவர்களுடைய மனன விஷயத்தில் என்ன செய்யலை, அவங்க யோசிக்கல, பார்த்து 1 2 தான் அறிவிப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஆரம்ப தொடக்கம் கடைசி வரைக்கும் 23 வருஷத்துக்கு இருந்தாங்க. மொத்த ஹதீஸே 200 சச்சம் தான். மொத்த ஹதீஸே 200 சச்சம் தான். மன்னனம் என்று மிக உறுதியான நபித்தோழர்கள் மட்டும்தான் கூட என்ன செஞ்சாங்க, அறிவிச்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மன்னனத்துக்காக துஆ கேட்டாங்க, அவங்க கூடுதலாக என்ன செஞ்சாங்க, அறிவித்தார். இப்படித்தான் என்ன செஞ்சது இருந்தது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, சஹாபாக்களிடத்தில் எல்லா வகையிலும் ஒரு செய்தியை யாரும் கொஞ்சம் மெதுவாக பார்த்து தேடி பேசுகிறான்னு அவங்கள்ட்ட தவறு வருவதற்கு குறைவு. ஒரு எடுத்தே பிடிச்சேன்னு யார் பேசினாலும் அவங்கள்ட்ட தவறு வருவதற்கு அதிகமாக என்ன செய்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் காரணம். இது நபித்தோடைய காலம் சிறப்பாக இருந்தது, எங்களுடைய காலம் சிறப்பில்லாமல் போவதற்கு இது ஒரு காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, 6430வது இலக்கம், அதாவது ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது அறிவிக்கிறவர் கைஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை. வகது இக்தவா யௌமஇதின் சபஅன் ஃபீ பத்னிஹி. இவர் போறார், அவர் சந்திப்பதற்காக, அவர் நோயில் இருக்கிறாரு, அவரை சந்திக்கிறதுக்காக இந்த கைஸ் என்பவர் போறாரு. அவருடைய வயிற்றில் அவர் என்ன செஞ்சுக்கிறார், இக்தவா கை என்று சொல்றது சுட்டு மருந்து போடுறது. இன்றைக்கு அந்த நகை சுத்து என்று சொல்லிட்டு வரக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, அப்படி சுட்டு போடுவாங்களே, அந்த மாதிரி சுட்டு மருந்து செய்கிறது, சூடால் நெருப்பால் மருந்து செய்கிறது. அதில் எதையாண்டாவது சூடாக்கி செய்யக்கூடிய எல்லா மருந்துக்கும் இக்தவா. அவர் 7 முறை என்ன செஞ்சிருந்தார், 7 இடத்துல இந்த மாதிரி சுட்டு இக்தவா சபா கையாத் 7 தடவைகள் அந்த மாதிரி அதை செய்திருந்தார். அப்போ அதை பார்க்குற அளவுக்கு 7 இடத்துல அடையாளம் இருக்குது. நான் போகிறேன். அப்போ இந்த செய்தியை சொல்கிறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வெறுத்ததாக சில செய்திகள் வருது. சுட்டு மருந்து செய்கிறது, நெருப்பால மருந்து செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்ததாக சில செய்திகள் வருகின்றன. அது சம்பந்தமாக நான் தனியாக எதுவும் என்ன செய்யலை, பார்க்கல. இந்த சுட்டு மருந்து செய்கிற சம்பந்தம் ரசூலாங்க அந்த வெறுத்த செய்திகள் வரக்கூடிய ஆதாரத்தன்மை என்ன, எந்த அளவுக்கு அது என்னது ரசூல் அங்கே இதைத்தான் நாடினாங்க என்பது சம்பந்தமாக நான் பார்க்கல. என்றாலும் இந்த செய்தியில் இப்படி என்ன செய்கிறது வருகிற இதை சிலர் ஆதாரம் என்னது, அந்த அனுமதி என்பதற்கு ஆதாரமாக என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அப்போ அதை செய்திருந்தார்கள். அப்போ வகால அந்த நேரத்தில் இவர் போறாரு, சொல்றாரு, லவுலா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹானா அன் நதுஉ பில் மௌத் லதஅவுது பில் மௌத். நபி அவர்கள் எங்களை மௌத்தை நீங்க பிரார்த்திக்க கூடாது என்று தடை செய்திருக்காது விட்டால் நான் மௌத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்பேன். யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கு என்ன செஞ்சிருப்பேன், நான் கேட்டிருப்பேன். நபி அவர்கள் எங்களை மௌத்துக்கு துஆ கேட்க தடை செஞ்சார். மௌத்தை துஆ கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இல்லைன்னா நான் அதை என்ன செய்திருப்பேன், கேட்டிருப்பேன். எதை காரணமாக சொல்கிறாங்க தெரியுமா, நோய் விசாரிக்க பேத்திக்கிறாங்க, நோயிட வருத்தத்தில் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மறுமை நாடு அடையாளங்களில் உண்டு, யமுர்ரு ரஜுலு பி கபரி அஹீஹி. ஒரு மனிதன் தன் சகோதரருடைய கபருக்கு பக்கத்தால் போவான். கபருக்கு பக்கத்தால் போகிற நேரத்தில் சொன்ன, யா லைத்தனி மக்கான, நான் அவருடைய இடத்துல இருக்கக்கூடாதா, அவருடைய இடத்துல இருக்கக்கூடாதா. வமா பிஹி ஹுப்புல் ஆஹிரா, அவருடைய அந்த வார்த்தைக்கு மறுமையுடைய நேசம் காரணம் அல்ல. நாங்கள் சொல்லலாம், உலகம் தான் காரணமாக இருக்கும். செக் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு திருப்பாரு, நான் அந்த ஆளுடைய இடத்துக்குள்ளே போகக்கூடாதா, ஏன் இந்தியோட இந்த பிரச்சனை என்ன செஞ்சிருக்கும், முடிஞ்சிருக்கும். உலக பிரச்சனை, அவருக்கு என்ன பிரச்சனை, நோயிட வருத்தம் கூடி போய் மௌத்தாகி தொலைச்சிருக்க கூடாதா, இப்படி சொல்லியிருப்பாங்க. உதாரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, அந்த யாலைத்தனி முத்து லாலைத்தனி மித்து கபில ஹாதா வ குன்து நஸ்யம் மன்சியா.
யால நான் இதுக்கு முந்தி மௌத்தாக இருக்கக்கூடாதா, நான் அதை எல்லாராலும் மறந்த ஒருவளாக நான் ஆகியிருப்பேனே. நல்லா புரிஞ்சுக்கங்க, பிரசவத்துக்காக எந்த பெண்ணும் அப்படி சொல்றதில்லை. எவ்வளோ வருத்தமாக இருந்தாலும் எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் அந்த குழந்தையை பார்க்கணும் என்ற ஆர்வம் தான் அந்த தாயிட மனசில் என்ன செய்யும் இருக்கும். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் நிச்சயமாக பிரசவ வேதனைக்காக அதை சொல்லலை. அவருடைய கற்புல வச்சு இந்த மரியாதை, கற்புல அவ வச்சு இந்த மரியாதை, அவருடைய கண்ணியத்தில் அவ வச்சிருந்த மரியாதை, அதனால தான் அவன் என்ன செஞ்சான், அந்த வார்த்தையை சொன்னா. பிரசவ வேதனையில் அதை என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. பிரசவ வேதனையில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெண்மணிகள் அப்படி சொல்லவே என்ன செய்வாங்க மாட்டார்கள். ஆனால் என்ன பிரச்சனை, இப்போ சமுதாயம் இது எப்படி என்னை பார்க்க போகிறது என்பது. அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா, அதாவது அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தனது கற்பை பாதுகாத்து கொண்ட ஒரு பெண்மணி. அல்லாஹ் தஆலா அந்த கற்பை ஏன் அப்படி சொல்றான், அவருக்கு பெரிய பாரமாக இருந்தது. இறைவன் தான் இதை எனக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று தெரிந்தும் அதை தாங்குவதற்குரிய மனசு அவருக்கு என்ன செய்யலை, இருக்கவில்லை என்று. அது எவ்வளோ நினைச்சு பாருங்க. இன்றைக்கு நம்மளோட மனநிலையில் இன்றைக்குள்ள நடக்கக்கூடிய தவறு சூழ்நிலையில் இறைவன் ஏற்பாடு செஞ்சுட்டான் அப்படி என்றால் அதை அப்படி திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் இன்றைக்கு ஒழுக்கக்கேடுகள் வளர்ந்து போய்க்குது. ஆனால் அவ இறைவனுடைய ஏற்பாடுன்றிருந்தும் யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸியம் மன்சியன். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னா அல்லா தஹ்ஸனி, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆறுதல் பண்றான். இந்த வேதனைக்காக ஆறுதல் படுத்தல்லது, கற்புல வச்சிருந்த அந்த நம்பிக்கைக்கான ஒரு ஆறுதல். அதே மாதிரி அந்த சந்தர்ப்பம் அதை சொல்ற மாதிரி இருந்தாலும் அதற்காக வேண்டி அவங்க சொல்லலை. இதே மாதிரி இந்த ஹதீஸ்லயும் வருது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மறுமையினார் அடையாளம் என்ன தெரியுமா, சகோதரன் கபருக்கு பக்கத்தால போய் யாழை திணிய மக்கானா அவட இடத்துல நான் ஆகக்கூடான்னு சொல்லுவான். அவனுக்கு நோக்கமே உலகம் தான். மௌத்துக்கு காரணம் உலகமா ஒரு காலம் வரும்னாங்க ரசூலுல்லாஹ். மௌத்துக்கு காரணமே ஒருத்தன் மௌத்துக்கு எதிரானதான் உலக வாழ்க்கை. ஆனா மௌத்த உலக வாழ்க்கைக்காக விரும்புவான். ஏன், அவ்வளோ பிரச்சனை கூடிடும், அவ்வளோ பிரச்சனை இவனா உண்டாக்கிக்குவான். சரியா, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அதுக்கு அதிகரிக்கக்கூடிய காலம் மறுமை நெருங்கிய காலம்னு சொன்னாங்க. அப்ப இவர் போன உடனே இவர் சொல்றாரு, லவுலா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹானா அன் நதுஅ பில் மௌத்தி லதஅவுது பிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு மரணத்தை பிரார்த்திப்பதை எமக்கு தடை செய்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்பேன், பிரார்த்தித்திருப்பேன் சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ன அஸ்ஹாப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதவ். அஸ்ஹாப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் மதவ் போய்விட்டார்கள், மரணித்து விட்டார்கள், கடந்து விட்டார்கள். வலம் தன்குஸுஹும் துன்யா பிஷை, அவர்களுடைய கூலியிலிருந்து இந்த உலகம் எந்த ஒன்றையும் குறைக்கவில்லை. அவர்களது கூலியிலிருந்து இந்த உலக வாழ்வு எந்த ஒன்றையும் குறைக்கவில்லை. அப்படின்னா என்ன, மார்க்கத்துக்காக 10 வருஷம் பாடுபடுறோம். அந்த பாடுபட்ட பின்னால சூழல்கள் மாறி அமைந்து நல்ல நம்பிக்கைகள் பதிந்து நல்ல உணர்வுகள் ஏற்பட்டு உங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு இடம் கிடைக்குது, உலகத்தில் ஒரு இடம் கிடைக்குது. அவங்களுக்கு என்ன செஞ்சது, நல்ல மதிப்பு கிடைச்ச நபித்தோழர்களுக்கு தாபீன்களுக்கு மத்தியில் நல்ல மரியாதை, ஆட்சி கிடைச்சது. உலகம் போய் யுத்தங்கள் எல்லாம் வெற்றி கொண்டு அவர்களுக்கு பொருளாதாரம் என்ன செஞ்சது, குவிந்தன. இப்போ என்ன செய்யுது, அவங்களுடைய ஆரம்ப முயற்சிக்குரிய பலன் இந்த உலகத்திலே என்ன செய்கிறது, உண்டாக ஆரம்பிச்சிட்டு. இது அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், எங்களோட நன்மைகளை சாப்பிடுகின்றன. நம்ம எதுக்காக எடுத்த முயற்சி எடுத்தோம், மறுமை நாளுக்காக வேண்டி. அல்லாஹ் உலகத்திலே எங்களுக்கு பலன்களை என்ன செய்கிறான், தருகிறான். ஆனால் அவங்க பயப்படுறாங்க, அவங்களுக்கு ஃபிக்ஹ் இருந்தது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உமர் ரலியல்லாஹு வராங்க, ரசூலுல்லாஹோட மேலே அப்படி ஒரு வார் மாதிரி பதிஞ்சிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ரோம பாரசீக மன்னர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் அழகாக வசீரை வாழ்ந்து கண்டிக்கிறாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவஃபி யஸின் அன்த இப்னுல் ஹத்தாப், இப்னுல் ஹத்தாபே என்ன நம்பிக்கை அவநம்பிக்கையில் இருக்கிறீங்களா, உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும் ஃபித் துன்யா, அவர்களுடைய நலவுகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறான், உலகத்திலே அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த வசதியை எங்கே கொடுத்து கொண்டிருக்கிறான், மறுமையில் அவர்களுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் இவர் என்ன சொல்கிறாங்க, லம் தன்குஸுஹுமுத் துன்யா, இந்த உலகம் அவர்களுடைய நன்மையில் எதனையும் குறைக்கவில்லை. அதனால நான் அவசரமாக மௌத்தாகும்னு நினைக்கிறேன், இந்த உலக வாழ்க்கை மூலம் என்ன நன்மைகள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா நாங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் கடந்த கால முயற்சியுடைய பலனாக ஏற்பட்டவைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, எந்த அளவுக்கு இன்னா அஸப்னா மினத் துன்யா மா லா நஜிது லஹு மௌதிஅன் இல்ல துராப், இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நாங்கள் அனுபவித்து விட்டோம். எந்த அளவுக்கு தெரியுமா, கிடைச்ச பொருளாதாரத்தை மண்ணில் போடுவதை தவிர எங்களுக்கு வேற செலவழிக்க வழி தெரியவில்லை அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, பொருளாதாரம் ஒருத்தனுக்கு கூட வந்த எல்லாத்தையும் செலவழித்து முடிஞ்சால் அடுத்தது மிஞ்சிறது வீடு தான், அதான் மண்ணில் போடுறது. அதை என்ன செய்யலாம் பாருங்க. சாதாரண ஓலை வீட்டில் வாழ்கிறவனுக்கு அந்த ஓட்டை கடைசியில் கூட பெருசாக விளங்காது. மிக பெருமாண்டமான வீட்டில் இருந்துட்டிப்பான், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒரு பெயிண்டில் வைக்கும், அவனுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக என்ன செய்யும், இது இது முக்கியமான ஒரு வேலை, அதனால் நான் ப்ரோக்ராமுக்கே வரலன்றான். என்னன்னா முக்கியமான அந்த பெயிண்டில் என்ன செஞ்சிக்கும் ஒரு இது பண்ணுறீங்க, அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அப்படி தான் அவனோட மென்டலிட்டி அப்படி வளர்ந்து போயிருக்கும். பாருங்க பாப்பா, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு இது இருந்தாலும், ஒரு கீறல் இருந்தாலும்
ஒரு சின்ன அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் ஏதாவது வரைஞ்சிருந்தாலும் அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த வீட்டுக்குள்ளே போன முதல்ல வரைஞ்சதை ஒன்று நினச்சிருவான், பிள்ளைகள் தான் வரைஞ்சது, வேற பெரிய ஆள் அது வரைவான், பிள்ளை தான் வரையும். ஆனால் அவனோட மனசுக்குள்ள என்ன வாரம் கொண்டு நினைக்க மாட்டாங்க, ஆனால் அவனோட மனதில் ஒரு பெரிய ஒரு பாரமாக என்ன செய்யும் அது இருக்கும். அது பின்னால் ஒரு செய்தி வருது. அவன் என்ன நினைக்கணும்டா, அவர் சொல்கிறாரு எல்லாம் நான் கட்டிட்டேன், எல்லாம் அனுபவிக்கிறது எல்லாம் முடிஞ்சுது, இனி வீடு தான், வீட்டில் தான் இப்போ செலவழிக்கிறோம், இருக்கிற பொருளாதாரம் எங்களுக்கு செலவழிக்க வழி இல்லாமல் போய் இப்போ மண்ணில் போட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்றார். சுப்ஹானல்லாஹ். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஜர் இப்னு ஆதம் ஃபி குல்லி ஷைஇன் யஅமலுஹு இல்லா ஷைஇன் யஜஅலுஹு ஃபித் துராப். ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா உலக வேலை உட்பட மர்ம எல்லாவற்றுக்கும் கூலி உண்டு. உலக வேலை மனைவிக்கு ஒரு அதாவது உணவு கொண்டு வந்து கொடுக்கலாம், நன்மை உண்டு. குழந்தைக்கு செலவழிக்கிறான், நன்மை உண்டு. உலக வேலை ஹலாலாக பிஸ்னஸ் செய்கிறான், நன்மை உண்டு. ஆனால் அவன் முறையாக கட்டக்கூடிய வீட்டுக்கு கூலி கிடையாது. அவன் முறையாக வீடு கட்டுறான், அல்லாஹ் அனுமதிச்ச வகையில் கட்டுறான், ஹலாலான சொத்துல கட்டுறான், மறுமையில நன்மை கிடையாது. அதுக்கு அந்த வீட்டுக்கு மறுமையில நன்மை கிடையாது. அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், அதில் எவ்வளோ கவனமாக இருக்கிறோம், எங்களுக்கு தேவை எவ்வளோ அவ்வளோ கட்டணும், எங்களுக்கு எங்களுடைய வசதிக்கு ஏற்ப எவ்வளோ தாராளம் நம்ம இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 4 விஷயங்கள் ஒரு மும்முடைய சந்தோஷத்தில் உள்ளது. அதில் என்ன, அல் மஸ்கனுல் வாசி, விசாலமான வீடு. அவர் விசாலமான வீடு கட்டுறமா கட்டி முடிச்சிடணும். ஆனால் அதுலேயே நம்மளோட உலக சிந்தனை அப்படி மூழ்கிற அளவுக்கு அதேன்னு நம்மளுக்கு இருந்த மட்டும் வைங்களேன், அல்லாஹ் தஆலா பற்று அதிகரிச்சுக்கிட்டே போவான். அல்லாஹ் தஆலா பற்று அதில் அதிகரிச்சுக்கிட்டே போவான். அந்த கடைசியில் என்ன நடக்கும், அவன் வீட்டை விட்டு வெளியே போகிற, எனக்கு வீட்டில் இதில் தான்ப்பா இருக்கணும், எந்த ப்ரோக்ராமுக்கு போகிற கூட இங்கேயே ஒரு பள்ளி உருவாக்கிட்டா நல்லது என்னது, அதை நினைக்கிற அளவுக்கு ஊட்டிடப்பட்டு கூடும், நடக்கும். அப்படி அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் இந்த மண்ணில், அதாவது ஹப்பாபிலார் சொல்கிறாங்க, மண்ணில் செலவழிக்கிற தவிர எங்களுக்கு வேறு எதுவும் என்னது எங்களுக்கு விளங்கல், அந்த அளவுக்கு நாங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன பயப்படுறார், அந்த நோய் நேரத்தில் கூட நோயுடைய வருத்தம் இல்லை அவருக்கு கவலைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம மூழ்கிடுவோம், அங்கே மூழ்கல்ல ரலியல்லாஹு அன்ஹும், மூழ்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு பயப்பட இந்த சிந்தனையெல்லாம் மூழ்கினதா காட்டுதா, மூழ்காமல் காட்டுதா, மூழ்கவில்லை அவர்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த சிந்தனை என்ன செய்கிறது, வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, அடுத்ததாக பாருங்க, அதாவது இதே செய்தி 6431 இலக்கத்தில் வருது. கைஸ் என்றவர் சொல்றாரு, கால அதே 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 நபர் சொல்றாரு, அதைத்து ஹப்பாபன் வஹுவ யப்னி ஹாயிதன் லஹு. சம்பவத்தை சொல்றார், இந்த சம்பவத்தை கொஞ்சம் விரிவாக சொல்றார். அதாவது நான் போனேன், அவர் தன்னோட வீட்டு சுவரொண்டை எழுப்பி கொண்டிருந்தார். யாரு, ஹப்பாபின் அர்த்தம் வீட்டு சுவரை எழுப்பி கண்டிக்கிறார். ஏற்கனவே டெவலப் ஆகிட்டு வீடலாம், ஆனால் என்னது கொஞ்சம் வீட்டு சுவரை எழுப்பி கண்டிக்கிறார். கண்டோன்னு சொல்றார், ஃபகால இன்ன அஸ்ஹாபன் அல்லதீன மதவுலும் தன்குசுஹும் துன்யா ஷைஅன். எங்கட கடந்த கால தோழர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், உலகம் அவர்களை எதிலும் குறைக்கவில்லை. வ இன்னா அஸப்னா மின் பஅதிஹிம் ஷைஅன், நாங்கள் அவளுக்கு பின்னுக்கால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்டு, லா நஜிது லஹு மௌதியன் இல்ல துராப், அந்த செலவழிக்கக்கூடிய அந்த சொத்துக்களை எங்களுக்கு மண்ணில் தவிர வேற எங்கேயும் வைக்கிறதுக்கு வழி தெரியவில்லை. அதனால தான் இந்த சுவரை என்ன செய்கிறோம், எழுப்பி கண்டிக்கிறோம்ன்றாங்க. ஏன், அவங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தார்கள், வாழக்குள்ள எப்படி சாதாரணமான வீட்டில் இருந்தார்கள், சாதாரணமாக வாழ்ந்தார்கள். அப்பையும் வாழ்க்கை என்ன செய்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போனது. ஆனால் அவர்களுக்கு இந்த வசதியெல்லாம் கிடைச்ச பின்னால் நபி அவர்கள் இருக்கிற நேரத்தில் உள்ள மகிழ்ச்சி அவங்களுக்கு என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. அதனால தான் அப்படி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதனால் அன்புள்ள சகோதரர், இவைகள் எல்லாம் வீடை கட்டக்கூடாது என்பதை ஹப்பாபின் அறத்தை அன்றைக்கி சொல்லலை, ஏன்னா அவரை கட்டிக்கிறது தவிக்கிறார். அவர் என்ன சொல்றாருண்டா, இதில் மூழ்குதல் சிந்தனை நமக்கு ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது. அதனுடைய தன்மை உங்கள்கிட்ட எப்படி இருக்கணும்னா, எவ்வளோதான் நம்ம உருவாகிட்டாலும் இது வேறு நான் வேறு, இது வேறு நான் வேறு என்கின்ற அந்த மனப்பான்மை அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக 6432 இலக்கம், இதே செய்தி ஹப்பாபின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தி இன்னொரு ஒரு கூடுதலான வசனத்தோடு என்ன செய்கிறது வருகிறது. 3 செய்தி, அப்படி ஒரே செய்தி 3 விதமான அறிவிப்பை இமாம் புகாரி என்ன செய்கிறாரு, 3 வகையில் போடுறாரு. இதில் என்ன வருதுன்னா, அபூ வாயில் அப்படி என்றவர் அறிவிக்கிறாரு, அன் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு قال ஹாஜர்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாஜர்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியர்களோடு ஹிஜ்ரத் செய்தோம் அப்படி என்றுட்டு என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை சொல்கிறாங்க. அதில் வருது அப்படின்னா கஸ்ஸஹு, அதாவது அந்த கிஸ்ஸாவை அவர் சொன்னார், அந்த கதையை அவர் சொன்னார் அப்படின்னு அந்த செய்தி வருது. அதே செய்தி தான், அதே செய்தியை கஸ்ஸஹுன்னு என்ன செய்கிறது வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் எதை எங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த உலக மோகம் இவைகளில் நம்ம மூழ்கிவிடக்கூடாது, உலகம் ஆசை இவைகள் நம்ம மூழ்கிவிடக்கூடாது, போட்டி போடக்கூடாது என்பது சம்பந்தமான கொஞ்சம் செய்திகள் தான் இவைகள். அடுத்ததாக குர்ஆன் வசனம் உண்ட தலைப்பாக போகிறார். குர்ஆன் வசனம் உண்டை இமாம் புகாரி அவர்கள் தலைப்பாக போகிறார். எப்படி, பாபு கௌலில்லாஹி தஆலா, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை, யா அய்யுஹன்னாஸ், ஏ மக்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது, அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா,
இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. ஃபலா தகுர்ரன்னக்கும் அல் ஹயாத்து துன்யா. அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. வாக்கு உண்மை நம்புன, அது வந்தே ஆகம நம்புன. ஆனால் இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். அல்லாஹ்வை விட்டு உங்களை கரூர் ஏமாற்றி விடக்கூடாது. அல்லாஹ்வை விட்டு உங்களை கரூர் ஏமாற்றி விடக்கூடாது. இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவுன். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். ஃபத்தஹிதுஹு அதுவா. அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ன ஷைத்தான் லக்கும் அது ஃபத்தஹிதுஹு அதுவா. அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? எப்பொழுதும் கெட்ட சிந்தனைக்கான தூண்டுதல் வந்தால் நம்ம உடனே முடிவெடுக்கணும். இந்த தூண்டுதல் ஷைத்தான் இப்ப எனக்கு தூண்டுறான், பக்கத்திலிருந்து தூண்டுற மாதிரி நினைக்கணும். ஒரு சகோதரர், நல்ல சகோதரரோ ஒரு கெட்ட சகோதரோ நம்மளை தூண்டுறாருன்னு வைங்க, இவனை ஷைத்தான் தூண்டி இவன் என்னைய தூண்டுறான்னு அர்த்தம். விளங்கிட்டா? இவனை ஷைத்தான் தூண்டி இவன் என்னைய தூண்டுறான்னு அர்த்தம். அப்ப என்ன நினைக்கணும்? அந்த சகோதரனை நம்ம காப்பாற்றக்கூடிய மனோநிலைக்கு தான் என்ன செய்யணும்? வரணும். அப்ப தூண்டுதல் வந்தாலே ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியா எடுங்க. எதிரி பல நேரங்களில் நல்ல வேலை தான் செய்வான். விளங்கிட்டா? ஏன்டா உங்களுடைய எதிர்ப்பை எப்படி காட்டலாம் என்பதற்கு அவன் வழி தேடிக்கின்றிருப்பான். பெரும்பாலும் எல்லா எதிரி, அதாவது என்னது, அந்த துரோகம் செய்யக்கூடிய நண்பனை விட வெளிப்படையாக பேசக்கூடிய எதிரி நல்ல பண்ணுவாங்க. ஆனால் 75% எதிரி துரோகியாக தான் இருப்பான். புரிஞ்சுக்கிறோம். விளங்கிட்டா? எதிரி என்ன செய்ய மாட்டான், 75 வீதத்தில் அவன் துரோகியாக தான் இருப்பான். எப்படி துரோகம் செஞ்சு இந்த பகமே என்ன செய்யலாம், எப்ளை பண்ணலாம்னு சிந்தனை அவன்கிட்ட இருக்கும். அதனால பழமொழி நல்லா தான் இருக்குது, ஆனால் 75% அப்படி இல்லை. என்ன, எப்பயும் அவன்கிட்ட இந்த மாதிரியான துரோகம் செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கு. அப்போ ஷைத்தான் துரோகம் தான் செய்வான். ஷைத்தான் துரோகம் தான் செய்வான் எப்பொழுதும். அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவன் செஞ்சது முதல் துரோகம். அவன் செஞ்சது வெறுமனே விரோதம் அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த இதை நெருங்கி அப்படின்னு சொல்லிட்டா வேற விஷயம். நெருங்குன்னு தூண்டா பரவல. அவன் நெருங்க எப்படி சொன்னா, ஏன் மானஹாக்குமா ரப்புக்குமான் ஹாதிஹி ஷஜரத்தி இல்லா தக்கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன். அல்லாஹ் உங்களை இந்த மரத்தை விட்டு தடுத்தது ஏன் தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு தஃப்சீர் செஞ்சான். என்ன தஃப்சீர் தெரியுமா? அல்லாஹ் ஏன் தடுத்தாண்டா, இந்த மரத்தை நீங்க நெருங்கினீங்க என்று சொன்னால் நீங்க சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கிடுவீங்க. இன்னைக்கு நம்ம ஏன் அமல் செய்யறோம்? சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கதான். சரியா? சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கதான் இவ்வளவு அமலையும் செய்யறோம். இது உங்களுக்கு நடந்துரும். ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? அல்லது நீங்க மலக்காயிருவீங்க. எப்பயும் ஒருத்த அமல் செய்யறதுல இன்னொன்றைக்கு நம்ம உச்சகட்டத்தை அடையணும், முத்தகீனாகணும். அதுக்காக அப்படித்தானே அதை அடைஞ்சிருவீங்க. அப்ப ஷைத்தான் கெட்ட ஒன்று சொல்லல. ஷைத்தான் கெட்டது ஒன்று சொல்லல. தொழுகைக்கு போகாம இன்னொரு நல்லதை சொல்லிதான், தாயுடைய விஷயம் தான் முதல் முக்கியம் அப்படின்னு என்னோட காட்டிடுவான். வழங்கிட்டா ஏதாவது குர்ஆன் ஓதி கண்டிக்கிறா, இன்னும் ஒரே ஒரு பக்கம் இதை முடிச்சுட்டு போட்டு இக்காமத்து முடியும் வரைக்கும் அதில் என்ன செஞ்சிருவான், வச்சிருவான். ஏதோ ஒரு நல்ல காரியத்தை என்ன செய்வான், ஷைத்தான் காட்டுவான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியா எடுங்க. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, எதிரியா எடுக்கல. அந்த கட்டத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொல்லி, இது நல்ல விஷயம் தானே, அவர் ஏற்றுக்கண்டார்னா ஷைத்தான் ஒரேடியாக வர மாட்டான். அவன் ஹன்னாஸ், திருப்பி வந்து கொண்டே இருப்பான். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பாருங்க, ஹன்னாஸ்னா அதான் சொல்ல வந்து கெடுத்துக்கண்டிருப்பான். அதான் சொன்னே போயிடுவான். அதான் சொன்னே போயினா தொழுகை முடிச்சுட்டு வர வேண்டியதானே, அப்படி வர மாட்டாங்க. அதான் முடிச்சோடனே வருவான், மறுபடி அதான முடிச்சோடனே வருவான். இக்காமத் சொல்லக்குள்ள போயிடுவான். சரி அப்பயாவது தொழுகையை முடிச்சுட்டு வா, இக்காமத் முடிச்சோடனே வந்துடுவான். இப்படித்தான் ஷைத்தான் என்ன செய்வான், உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். அப்ப ஷைத்தானுக்கு அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி சொல்லிட்டு மட்டுமல்ல, மூணாவது செஞ்சா வகாஸமஹுமா, சத்தியம் பண்ணா, அல்லாவின் மீது ஆணையாக இன்னி லக்குமா லமினன் நாஸிஹீன், நான் உங்களுக்கு உபதேசம் தான் செய்கிறேன்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ், நான் உங்களுக்கு உபதேசம் தான் செய்கிறேன்னு என்ன செஞ்சான், ஷைத்தான் சொன்னான். அப்ப நினைச்சு பாருங்க பாப்போம், 3 விஷயங்களை அவன் சொல்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அல வழிதவறி போட ஃபதல்லாஹுமா அலா குரூரின். அதான் மிக முக்கியம் சொல்ல வந்ததுனால. ஃபதல்லஹுமா, அவர்களுக்கு அதாவது ஷைத்தான் சொல்லி கொடுத்தான், அலா குரூர், ஒரு ஏமாற்றத்துக்கு வாக்களித்தான். ஷைத்தான் வாக்களித்தான். ஃபலா யகுர்ரன்னக்கும் அல் ஹயாத்து துன்யா, ஃபலா தகுர்ரன்னக்கும் அல் ஹயாத்து துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். சுப்ஹானல்லாஹ். ஃபதல்லஹுமா அலா குரூர், ஒரு ஏமாற்றத்தை ஷைத்தான் வாக்களித்தான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அலம் அகுல்லக்கும், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, இவன் ஷைத்தான் பகிரங்க விரோதி என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? அதான் அல்லாஹ் தஆலா கேட்டான், நான் உங்களுக்கு சொல்லலையா? இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, இவன் ஏமாத்தத்தான் செய்வான். அது மிக முக்கியம். அடுத்த இன்னொரு நம்ம படிச்சிடுறோம், ஷைத்தான் வழிதவர செய்வான்னு மட்டும் நினைக்கிறோம். இல்ல வயுஹ்ஸிஹி,
அதாவது அவமானப்படுத்துவான். சைத்தான் வெறுமனை வழி தவற செஞ்சுட்டு விட்டுற மாட்டான். அடுத்தது நீங்க திருப்பி இந்த மீளக்கூடாதுன்னா கேவலப்படுத்துவான். முதலாவது உங்களை தூண்டி அவன் நம்ம நினைக்கிற கேவலப்படுத்த மாட்டோடு. எங்களோட மூளையை எவன் தண்ட மூளையை இன்னொத்தன்ட்ட ஒப்படைக்கிறானோ அவன் கேவலப்படுறதுக்கான ஆரம்ப ஸ்டெப்பை வச்சுட்டான். அவன் கேவலப்படுவதற்கான ஆரம்ப ஸ்டெப் வச்சுட்டான்னு அர்த்தம். சைத்தான் நமக்கு இது பிழை என்று விளங்கியும் இன்னொருத்தன் சொல்றதுக்காக நம்ம அதுக்குள்ள போறோம்னா சைத்தானுக்கு என்ன செய்யறோம்? கட்டுப்பட்டுட்டோம்னா அவன்கிட்ட கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அவன் அடுத்த என்ன செய்வான்? ஹுத்துவா ஷைத்தான், ஷைத்தானுடைய ஹுத்துவா. ஒவ்வொன்றாக என்ன செய்வான்? கொண்டு போவான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், கொண்டு போய் முற்றுவான். அப்ப இந்த ஏமாற்றம் தான் கடைசி முடிவு. அதனால் அன்புள்ள சகோதரர்களை, இன்ன ஷைத்தான் லக்கும் அது ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தான் உங்களது எதிரி, அவனை எதிரியாக எடுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், ஷைத்தான் அவனது ஹிஸ்பை அழைப்பதெல்லாம், அவனது இயக்கத்தை அழைப்பதெல்லாம், அவனது குழு அமைப்பை அழைப்பதெல்லாம் லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகவாதிகளாக அவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அப்படி சொல்லி அவன் அழைக்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் எவ்வளோ அழகா சொல்றான் இதை, ஃபத்தஹிதுஹு அதுவா இன்ன ஷைத்தான இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதில் கரூர் என்ற வார்த்தை வருது. அது கீழே இமாம் புகாரி அவர்கள் ஜம்உஹு சுஉருன் அஸ்ஹாபு ஸஈர் வருதே, அதில் ஸஈர் என்றா கொதிக்கக்கூடிய நரகம், அதனுடைய பன்மை சுஉர் அப்படின்னு சொல்றாரு. சுஉர் சீன் ஐன் ரா சுஉர் என்றார். அதாவது நரகங்கள் அப்படின்னு கொதிக்கக்கூடிய நரகங்கள். கால முஜாஹித் என்றவர் இப்னு அப்பாஸுடைய மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவர். அவர் சொல்றாரு, அல் கரூர், இங்க கரூர் என்றா அஷைத்தான், ஷைத்தான் ஏமாற்றக்கூடியவன் இங்க சொல்லப்படுகிறது ஷைத்தானுக்கு தான். ஷைத்தான் தான் இங்க ஏமாற்றக்கூடிய இடத்துல என்ன செய்யறான்? வருகிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றா பாருங்க, எப்படி ஃபலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், அல்லாவை விட்டும் கரூர் உங்களை ஏமாற்றக்கூடாது. இன்ன ஷைத்தான் லக்கும் அது, ஷைத்தான் உங்களுக்கு எதிரி. எப்படி வழங்குது? அப்ப இங்க என்ன அர்த்தம் என்றா, அல்லாவை விட்டும் உங்களை ஷைத்தான் ஏமாற்றி விடக்கூடாது, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். இந்த ரெண்டையும் அவர் என்ன செய்யறாரு? அதுல பதிவு செய்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இமாம் புகாரி அவர்கள் பதிவு செஞ்ச அடுத்த ஹதீஸ் பாருங்க. ஒரு சின்ன ஒரு வார்த்தை, இந்த ஹதீஸுடைய சப்ஜெக்ட் வேற எதெல்லாம் சொல்லுது, ஆனால் ஒரு சின்ன ஒரு வார்த்தை வருது. அதனால இமாம் அதை என்ன செய்யறாரு? அதுல போடுவதை நாங்கள் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த செய்தி என்னன்னு சொன்னால் 6433 இலக்கத்தில் வருகிறது. அதாவது ஹும்ரான் இப்னு அபான் அப்படி என்று சொல்லக்கூடிய தாபியை அறிவிக்கிறார். அதைது உஸ்மான இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் இடத்தை நான் போனேன். வஹுவ ஜாலிசுன் அலல் மகாயித், அவர் மகாயிதிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இங்க மகாயித் என்றது இருக்கிற இடம் அல்ல, மகாயித் என்று மதீனால எல்லாரும் இருக்கிற ஒரு இடம், அது வேற. அந்த இந்த மகாயித் என்று சொல்லப்படுறது மகாயித் என்ற இடத்துக்கு, மகாயித் என்ற ஒரு இடத்துக்கு. இந்த மகாயித அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஃபதவத்தஅ ஃபஅஹ்ஸனல் வுதுஅ, நான் போன நேரத்தில், அதாவது அதைத்து உஸ்மான் இப்னு அஃபான் பி தஹூரின், நான் அதை தண்ணீர் கொண்டு போனேன் அவருக்கு. அவர் மக்காயத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார், தண்ணி கொண்டு போனேன். ஃபதவத்தஅ ஃபஅஹ்ஸனல் வுதுஅ, அவர் வுது எடுத்தார். ஃபஅஹ்ஸனல் வுதுஅ, அழகான முறையில் எடுத்தார். இந்த செய்தி நிறைய இடத்துல வரும். தவல்ல ஃபஅஹ்ஸனல் வுது, அது என்ன தெரியுமா? வுது எடுக்கிற நேரத்தில் நம்ம முடிஞ்ச பிறகு தான் நம்ம வுது எடுத்து முடிஞ்சோன்னு தெரிகிறது நல்ல வுது அல்ல. நிறைய பேருக்கு வுது எடுத்து முடிச்சிருவாங்க, அதுக்கு ஒரு சந்தேகம் வரும், கையை 3 முறை கழியணுமா, தலையை மசுகு செஞ்சோமா, காலை கழுவினோமா. ஏன் அவன் உழுவு எடுக்கிற டைமில் வேறு யோசனை, ஒழுங்காக கழுவவும் இல்லை, அல்லது பக்கத்தில் உள்ளவனோட பேசி என்ன செய்யறது? உது எடுத்து முடிச்சிடுறது. பேசக்கூடாதுன்றதல்ல, ஆனால் இந்த உது அதை வளமையாக செஞ்சு பழகினதுனால அப்படியே என்ன செஞ்சு முடிச்சிட்டு உள்ளுக்கு வந்த பிறகு உது எடுத்தமா இல்லையா, சரியாக கவனிச்சு எடுத்தமா இல்லையான்றல ஞாபகம் இல்லை, அந்த ஞாபகம் நம்மளுக்கு இல்லை, பிழை. அப்போ அதனால அஹ்ஸனல் வுது இஸ்பாகுல் வுது அப்படி என்று சொல்றது உணர்ந்து தெரிஞ்சு உது எடுக்கிறோம் என்கிற மனப்பான்மையோடு எடுக்கிறது. நல்ல முறையில் உது எடுத்தார். உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஹதீஸ்கள் ரலியல்லாஹு அன்ஹு பிரபல்யம் இந்த உது விஷயத்தில் மிக பிரபல்யம், நிறைய இடத்துல வருவார். அதில் குறிப்பாக இந்த அதாவது ஹும்ரான் இப்னு அபான் என்றவர் அதை அறிவிப்பார். அப்போ அஹ்ஸனல் வுது ثم قال رأيت النبي صلى الله عليه وسلم توضأ وهو في هذا المجلس فأحسن الوضوء. நான் இங்கேயும் உது எடுத்தேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே இடத்துல உது எடுத்தார்கள். இதே இடத்துல உது எடுத்த, நான் இப்போ உது எடுத்த மாதிரி உது எடுத்தார்கள். நான் இப்போ எப்படி அழகாக உது எடுத்தனோ அது மாதிரி அவரும் என்ன செஞ்சார்? முறையாக உது எடுத்தார். சும்ம கால, பின்னர் சொன்னார்கள்,
மன் தவல்லஅ மிஸ்ல ஹாதல் வுது, நான் இப்பொழுது வுது எடுத்தது போன்று யார் வுது எடுக்கிறாரோ, சும்ம அத்தல் மஸ்ஜித், பின்னர் பள்ளிக்கு வந்து ஃபரக்கஅ ரக்அத்தைன், 2 ரக்அத்துக்கள் தொழுகிறாரோ, சும்ம ஜலஸ், பின்னர் உட்கார்ந்து இருக்கிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னா. முதலாவது வுது மட்டுமல்ல, இஹ்சானுல் வுது, வுது வந்து நல்ல முறையில் எடுக்கிறது. அதாவது எங்களுக்கு உலக வேலையெல்லாம் நிறைஞ்சிருக்கிற டைமில் நம்ம இப்படி எடுக்கிறோம்னு வைங்களேன், என்னோட முழு கவனம் இங்கேன்னு அர்த்தம். வேகம் எடுத்த அப்படியே தொழுவிட்டு போகணும் வைங்களேன், செய்யணும் என்பதற்காக செய்யணும் அர்த்தம். அதனால தான் ஒரு அறிஞர் சொல்கிறாரு, தஅபுதுல்லாஹ, அதாவது நீங்கள் அல்லாஹ்வை வணங்குகிற நேரத்தில் வந்து எப்படி வணங்குங்கன்னு சொன்னால், தகல்லுசுக்காக வணங்க வேணும், கடமையை முடிக்கணும் என்பதற்காக வணங்க வேணும், ஈடுபாட்டுக்காக வணங்குங்கள். நம்ம வணங்குற நேரத்தில் எப்படி வணக்கம் எங்களுக்கு அமைஞ்சிக்கன்னா, தகல்லுஸ், 5 நேரம் தொழுதோம், தொழ வேண்டும், அதனால் தொழுகிறோம். அப்படி தொழாமல் எனக்கு இதுதான் முக்கியம் என்கின்ற அடிப்படையில் தொழுங்க இன்பத்தை காணுவீங்க. ஆனால் நம்ம தொழுகிற ஒவ்வொரு தொழுகையிலே மனதில் எப்படிங்க தகல்லுஸ் இருக்குது. தகல்லுஸ்னா கடமையை முடிச்சிட்டோம் அப்படி என்கின்ற உணர்வு. சுன்னத்தில் கூட தகல்லுஸ் வரும். நம்ம வளமையாக சுன்னத் தொழுகிறோம் என்றதுக்காக வேண்டி தொழுவோம், ஆனால் தகல்லுஸில் தொழுவோம். தகல்லுஸ் என்ன தப்புறதுக்கு, சுன்னத் தொழுவிட்டோம் அப்படியே அந்த கணக்குக்கு தொழுகிறோம். அப்படி தொழாமல் ஈடுபாட்டோடு என்ன செய்யணும், தொழணும். அப்போ தான் நம்ம இன்பத்தை என்ன செய்வோம், காணுவோம். அதனால் அதில் வருதுன்னா, யார் உதுவை அழகான முறையில் உதுவை எடுத்துட்டு இந்த மாதிரி பள்ளிக்கு வந்து 2 ரக்அத் தொழுதுட்டு சும்மா ஜலஸ் உட்கார்கிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். கால வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை சொல்லிட்டு உஸ்மான்லாம் சொல்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், லா தக்தர்ரு, இதுக்காண்டி இமாம் புகாரி இந்த ஹதீஸில் கொண்டு வந்தார், இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி, லா தக்தர்ரு, ஏமாந்து விட வேண்டாம், ஏமாந்து விட வேண்டாம் ரசூலாங்க சொன்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு விளங்கப்படுத்துறாங்க தெரியுமா, இந்த கூலியை வச்சு இது போதும் ஏமாந்துறாங்க, இந்த கூலியை வச்சு இது போதும் ஏமாந்துறாங்க. ஏன், சைத்தான் இந்த மாதிரி ஹதீஸ் இடத்துல வருவான், வந்து மாஷா அல்லாஹ் உன முன்பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, 2 ரக்அத் தான் தொழுதிருப்பார், உலகத்தில் அவனவை உசுரை விட்டு தர்மம் செஞ்சு உயிரை விட்டு வாழ்ந்து கட்டிருப்பா, இவர் 2 ரக்அத் தான் தொழுதிருப்பார், தொழுதுட்டு உஃபிரலகம் மா தகத்தம் மின் தம்பி அப்படின்னு ஒரு திருப்தி என்ன செஞ்சுட்டு வந்துடும். இது யார் கொண்டு வர தெரியுமா, மலக்குமார்கள் இப்படி கொண்டு வர மாட்டாங்க, சைத்தான் தான். வணங்கிட்டானே, சைத்தான் தான் கொண்டு வருவான். அதனால தான் நீங்கள் பாருங்கள், நிறைய மார்க்க உரைகள் வந்து சில டைமில் பிரயோசனம் அளிக்காது. தர்மம் செய்யுங்கள், மக்களுக்கு வழங்குங்கன்னா பயம் பண்ணுவான், அவள் பக்கத்தில் உள்ளவர் பார்க்குறது, வழங்கிக்கங்க, ஏன் இவரை பக்கத்தில், ஏன் நான் தர்மம் செய்கிறேன். மனிதனுக்குள்ள உணர்வு அதுதான். நல்லா தொழுங்க, சுண்ண தொழுங்க, ஈடுபடுங்க, பொறுமையாக இருங்க, பக்கத்தில் உள்ளவர் பார்க்குறது, விளங்கிக்கங்க, நல்லா கேளுங்க. ஏன் நம்மளுக்கு இல்லை, ஏதாயினா பேசுகிறவருக்கு இல்லைன்னு நினைக்கிறது, கேட்குறவருக்கு இல்லைன்னு நினைக்கிறது. இப்போ பயான் யாருக்கு, ஏன்னா நம்ம பயான் உரை தொழுகைக்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன ஷைத்தான யஹ்துரு ஃபி குல்லி அமலின் யஅமலுஹு இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் சைத்தான் ஆஜராகுவான், தொழுகைக்கு உட்பட ஆஜராண்டா, பயானுக்கு உட்பட அவன் ஆஜராகிறான். சரியா, அல்லாஹ்வுடைய ஆரம்ப வார்த்தைக்கு எந்த மனிதருக்கு, அதுக்கு இடையில் எந்த மனிதரும் இல்லாமல் அவன் தஃப்சீர் செய்கிறான்டா, மனிதன் வார்த்தைக்கு எவ்வளோ தஃப்சீர் செய்வான், அந்த விளக்கங்கள் உங்களுக்கு வரக்குள்ளே அவன் ஒரு விளக்கத்தை என்ன செய்வான், கொடுத்துக்கண்டே இருப்பான். முடிவில் இவர் சொன்னது என்னமோ, அவன் கேட்டது என்னமோ, போய் சேர்றது என்னமோ, இப்படி என்ன செய்யும் ஆகும். அதனால் அன்புள்ள சகோதரர்களை மிக முக்கியமாக புரிஞ்சுக்கிறோம், லா தக்தர்ரு, ஏமாந்து விட வேண்டாம். ரசூலுல்லாஹ் இவ்வளோ சொல்லிட்டு ஏமாந்து விட வேண்டாம், இது நன்மை கிடைக்கும், சந்தேகம் இல்லை, இந்த இது உண்டு, இதோட முடிச்சிடாங்க. இது மட்டுமல்ல, நீங்கள் இதை எந்த அளவுக்கு செஞ்சீங்க என்பது அல்லாஹ்வுக்கு தான் அது தெரியும். வேறு அமல்களை நம்ம என்ன செய்யணும், ஈடுபட வேண்டும் என்ற அர்த்தத்தில் இது சொல்லப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம என்ன செய்வோம், இன்றைய இந்த வாரத்துடைய கடைசி பாடமாக இன்ஷா அல்லாஹ் நாம் வைத்துக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பு, அதனால் வரக்கூடிய வாரத்தில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இது வந்து படிக்கிறதுக்கு இன்னொரு ஆலோசனை நான் சொல்கிறேன். சரி, அந்த புத்தகத்தை தாங்க இப்படி நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கன்னு வந்தீங்கன்னு சொன்னால், முடிஞ்சா உங்களால் இங்கிலீஷ்லேயோ அல்லது தமிழ்லையோ உங்களால் அப்படி போட்டுக்கன்னு வந்தீங்கன்னு சொன்னால், இது வந்து அந்த கிதாபுர் ரக்காயிக் அந்த புக்கு இப்போ தமிழில் வந்திருக்கு தானே, அதை நீங்கள் ஒரு கொப்பி எடுத்தீங்கன்னு சொன்னால், எல்லாத்தையும் போட வேண்டிய விஷயம் இல்லை. இப்போ ஒரு 10 பாட்டாக பிரிச்சுக்கிறது. சரி, இது வந்து ஒரு 4 கிழமைக்கு போகுமா, அதை மட்டும் என்ன செய்கிறது, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டுக்கணும்டா, நம்மளுக்கு ஏதாவது நோட் பண்ணேன்டா நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இப்போ இங்கே சொல்லக்கூடிய இந்த விளக்கங்கள் வந்து நம்ம சிந்தனைக்கு வரதில்லை, அப்படி சொல்கிறதில்ல. நான் இதுக்குரிய விளக்க நூல்கள், கொமெண்ட் நூல்களெல்லாம் எடுத்து எழுதி அந்த விஷயங்களை எடுத்தால் நான் என்ன செய்றீங்க தொகுத்து சொல்லணும். ஒரு ஃபத்துஹுல் பாரியுடைய அந்த விளக்கத்தில் உள்ள விஷயம்லாம் உங்களுக்கு இங்கே வந்துடும். நான் வந்து அந்த தகவலில் மிஸ் ஆகாமல் நான் அதை சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்கள் அது கிடைக்கிறதுனால உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா எப்பயும் உரைகளை பொறுத்த வரைக்கும் நான் முழுசாக ஞாபகம் வச்சுக்கின்னு இருக்கல, அது நம்மளுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு மறந்து போக வாய்ப்பு இருக்கு, நம்ம இன்னொரு வகுப்புக்குள்ளே போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு எப்படியோ ஒரு வருஷத்துக்கு பிறகு, ஒரு 3 மாதத்துக்கு பிறகு நம்ம எடுத்து ஒரு மீட்டர் நேரத்தில் அதில் ஒரு பிரயோஜனம் நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதனால் நானும் அதை குறித்து வச்சுக்கணும். ஏன்னா எனக்கும் அதை என்ன செய்யும்,
அடுத்தது மறந்து போத்தான் செய்யும். அதனால் இப்படி ஒன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா இது ஒரு 10ஆக பிரித்து, இது முழுசாக எடுக்கப்பட்டிருக்குது, ஏன்னா இதில் அரபு மிகு தமிழ் மிகுது, அது அந்த பகுதி. இது ஒரு 10ஆக பிரித்து நீங்கள் ஒரு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 30 ஹதீஸுக்கு ஃபஸ்ட்டுக்கு போட்டுக்கிறது. அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அது பிரயோஜனமாக அமையும், பார்த்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்ன செய்யும் அமையும் என்பதை ஒரு ஆலோசனையாக நான் சொல்லிக்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.